Hello viewers, so welcome back to the channel. So இந்த வீடியோ எதை பற்றினா நம்ம ஒரு மானிட்டரை எப்படி டிவியாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ அதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு தேவை ஒரு டிவி ஸ்டிக். நான் வந்து அமேசான் பிராண்டில் இருக்க ஃபயர் டிவி ஸ்டிக் வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி கூகுள்லேயும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது அஃபோர்டபுளோ அதை நீங்கள் வாங்கிட்டு வாங்க. ஸோ இந்த டிவி ஸ்டிக்கை வச்சு நம்ம மானிட்டரை எப்படி ஒரு டிவியாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க காய்ஸ். ஸோ காய்ஸ் ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணதுமே நமக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருக்கும். ஸோ இதை பார்த்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத பார்த்துக்கலாம். அடுத்து ஒரு பவர் கேபிள் இருக்கும். ஸோ டிவி ஸ்டிக்கு நீங்கள் ஒரு தனி பவர் சப்ளை தான் தரணும். லைக் மானிட்டரில் இருக்க பவர் சப்ளை மட்டுமே போதாது. ஸோ அந்த ஸ்டிக்கு தனியாக ஒரு பவர் சப்ளை இருக்கும், அதுக்கான கேபிள் தான் இது. ஸோ இதுதான் கைஸ் அந்த ஃபயர் டிவி ஸ்டிக். இதை தான் நம்ம வந்து நம்ம மானிட்டரோட HDMI போர்ட்டில் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை வச்சு தான் நம்ம மானிட்டரை ஒரு ஸ்மார்ட் டிவியை கன்வெர்ட் பண்ண போகிறோம். தென் ஃபைனலாக ஒரு ரிமோட் இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம ஆப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், நம்ம மானிட்டரில் வந்து சென்சார்லேயே எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு. இது வந்து ப்ளூடூத் பேஸ்டு ஒர்க் ஆகிற ஒரு ரிமோட் தான். ஸோ உங்களோட HDMI போர்ட் பேக் சைடில் இருக்குது, எப்படி டிடெக்ட் ஆகும் அப்படிலாம் கவலையே வேணாம். இது வைஃபை ப்ளூடூத் இந்த மாதிரி டெக்னாலஜியில் ஆப்ரேட் ஆகிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே அது ஆப்ரேட் ஆகும். உங்களோட மானிட்டரில் சென்சார்லாம் இருக்கணுங்கிற ஒரு கட்டாயமே இல்லை கைஸ். ஸோ கைஸ் ஃபஸ்ட் எடுத்ததும் நம்ம வந்து இந்த பவர் கேபிளை எடுத்துக்கணும். இந்த பவர் கேபிளை உங்கள் மொபைல் பவர் அடாப்டர் ஏதாவது இருந்ததுன்னா அதில் இப்படி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பவர் கேபிளோட அடுத்த இன்னொரு எண்டை நீங்கள் வந்து நம்ம அமேசான் ஃபயர் டிவி ஸ்டிக் எடுத்துக்கோங்க, அதில் இன்சர்ட் பண்ணுங்கள். அதில் வந்து ஒரு சி போர்ட் இருக்கும். ஸோ அதில் பார்த்து பர்ஃபெக்டாக இன்சர்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த ஃபயர் டிவி ஸ்டிக்கை நம்ம மானிட்டரோட HDMI போர்ட்டில் இன்சர்ட் பண்ணணும். நான் வந்து ஆல்ரெடி ஒரு HDMI எக்ஸ்டெண்டர் வச்சுருக்கேன் ஈஸியாக மாட்டுறதுக்கு. ஸோ அதில் வந்து நான் இப்போ இன்சர்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்கள், பொறுமையாக பண்ணுங்கள், ஏன்னா எப்படியும் டைட்டாக தான் இருக்கும். ரொம்ப பக்குவமாக பண்ணுங்கள், இல்லாட்டி அது எதுவும் பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் பர்ஃபெக்டாக ப்ளக்இன் பண்ணதுமே அதுக்கு பவர் சப்ளை கொடுக்கணும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மானிட்டர் ஒரு ஸ்மார்ட் டிவியாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுக்கு மேண்டட்ரியாக இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஃபுல் டைமுமே இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் வந்ததுமே ஒரு டிவியாக மாறிடுச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன், ஒரு காந்தாரா மூவி ப்ளே பண்ணுறேன். ஸோ இந்த அளவுக்கு ஈஸி கைஸ், நம்ம ஒரு மானிட்டரை இந்த மாதிரி ஒரு டிவியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் நம்ம மானிட்டரை எப்படி ஒரு ஈஸியாக டிவியாக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். ஜஸ்ட் இந்த ஒரு டிவைஸ், அதாவது ஃபயர் டிவி ஸ்டிக் ஆர் கூகுள் டிவி ஸ்டிக் இருந்தால் போதும், ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு பென்ட்ரைவ் மாதிரியான ஒரு விஷயம் தான். ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணி உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் மேண்டட்ரி, இதை ஒரு டிவைஸை ஆக்டிவேட் பண்ண. ஸோ அது எப்போவுமே இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்புறம் ஃபஸ்ட் டைம் மட்டும் உங்களுக்கு அமேசான் அக்கௌண்ட்டுக்குள்ளே லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஒரு பிராண்ட், அதாவது ஃபயர் டிவி ஸ்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் நீங்கள் எப்போல்லாம் வேணுமோ உங்கள் மானிட்டரை, அதை ஒரு பென்ட்ரைவ் மாதிரி தான் இருக்கும், அதை நீங்கள் வந்து உங்கள் HDMI போர்ட்டில் இன்சர்ட் பண்ணிங்கன்னா போதும், உங்கள் மானிட்டர் ஒரு டிவியாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ கைஸ் நம்ம மானிட்டரை டிவியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இது ஒன்று மட்டும்தான் ஆப்ஷனா அப்படின்னா கட்டாயமாக இல்லை. உங்களோட ஆல்ரெடி உங்கள் வீட்டில் வந்து ஒரு வைஃபை கனெக்ஷன் இருக்குது, ஏர்டெல் ஆர் ஜியோ இருக்குன்னா அந்த டிவைஸ்லேயே பேக் சைடில் ஒரு HDMI போர்ட் இருக்கும். அதை நம்ம மானிட்டர் கூட அந்த HDMI கேபிளை வச்சு கனெக்ட் பண்ணால் உங்கள் மானிட்டர் ஒரு டிவியாக கன்வெர்ட் ஆயிரும். பட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது இதை நம்ம வந்து எங்கே வேணாலும் கொண்டு போய்க்கலாம், மானிட்டர் கூட சேர்த்து ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். இதே அதுனா நீங்கள் வந்து அந்த டிவைஸ் பக்கத்துலேயே தான் இருக்கணும். அந்த HDMI கேபிளுங்கிறது ஒரு ரூம் விட்டு ரூம் அளவுக்கும் கூட வரப்போகிறதில்ல. எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டில் அவ்வளோ பெரிய ஒரு HDMI கேபிள் அவைலபிளாக இல்லை. ஸோ அந்த ஒரு பெரிய ஒரு செட்டப் அப்படிங்கிறதெல்லாம் தேவைப்படாது. இது வந்து ஈஸியாக நம்ம இதுக்கு இந்த டிவைஸ்க்கு ஒரு பவர் சப்ளை வேணும். ஸோ அது மட்டும் நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்துட்டா போதும், இது வந்து உங்கள் மானிட்டர் ஒரு டிவியாக கன்வெர்ட் பண்ணிடும். இந்த ஒரு டிவி ஸ்டிக்லேயும் இருக்க டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த டிவைஸ் மட்டும்தான் ஒன் டைம் பர்ச்சேஸ். உள்ளுக்குள்ளே உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக OTT எல்லாம் வராது. அதுக்கு நீங்கள் தனியாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். இதே நம்ம அந்த வைஃபை டிவைஸ் போனோம்னா நமக்கு டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு OTT காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்துடும். அதர் சேனல்ஸ், அதாவது நார்மல் சேனல்ஸும் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்துடும் கூடவே, வைஃபை கனெக்ஷன் கூடவே. ஸோ அந்த ஆப்ஷனில் போனால் அந்த ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இந்த ஆப்ஷனில் இந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ உங்கள் நீட் என்னமோ, எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அதை பொறுத்து நீங்கள் இந்த டிவைஸ் வாங்குறதா இல்லை அந்த ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்த டைம் இன்னொரு அப்டேட்டோட வரேன் கைஸ். பாய் கைஸ்.